சிந்து பைரவி டுடே எபிசோட் தாலி பிரித்து போக்குறதுக்காக ரெடி பண்ணி வர சொல்லுவாங்க. ரெடிட்டு வருவாங்க. அத்தை இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் கிளம்புறன்ற மாதிரி ஸ்னேகா சொல்லுவாங்க. அப்போ மகா இருந்துட்டு ஸ்னேகா நீ ஏமா அவ்வளோ இது பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க, இங்கேருந்து பார்க்கணும், உன்னை பார்க்க பார்க்க அவன் ரொம்ப வருத்தப்படணுன்றாங்க. இவ எடுத்து நம்ம பிடிச்சிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கணும். நீ நான் இங்கேருந்து போகிறதா சொல்கிறேன், அப்படி எதுவும் சொல்லக்கூடாதுன்றாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன உனக்கு அதெல்லாம் நீ யோசிக்காத சரியான சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறமா சிவா இவங்கெல்லாம் ரெடிட்டு வராங்க. தாலி பிரித்து கூக்குறதுக்காக எல்லா வேலைகளுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேற ஒரு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தாலி செயில வந்து அந்த தாலியெல்லாம் வந்து கோத்துடுறாங்க. கோத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆறுமுகத்தை வந்து பைரவி கழுத்தில் கட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு பைரவி செம்ம கோத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க போட்டு முடிச்சதுமே இங்கே சிவா பைரவிக்கு போடுறாங்க. ஸ்னேகா அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் எடுத்த நீ பிடிச்சிக்கிட்டு சிந்து, கண்டிப்பாக நான் உனக்கு சும்மா விட மாட்டேன், உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நெத்தியில் குங்க வச்சுட்டு தாலிக்கு குங்க வச்சுட்டு பெரியவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மகா ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு என்னைக்குமே இருக்கான, இவன் சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு போகத்தான் போறேன்றாங்க. போய் சொல்லி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொய்யான ஒரு வழியில பின்வாசல் வழியா வந்தவங்கள சீக்கிரமா நான் தொடுத்து தான் போறேன்ற மாதிரி மகா சொல்லிட்டு போறாங்க. சிந்து சொல்ற விஷயங்களை பெருசா எடுத்துக்க வேண்டான்றாங்க. என்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா நான் போறேன்ட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஸ்னேகா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய டேடி வந்து என்னாச்சு ஸ்னேகா, ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, டேடி எல்லாமே போச்சு, அந்த சிந்து என்ன மாதிரி நடந்துக்கிறா தெரியுமான்றாங்க. அவ பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்றாங்க. அங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இங்க பாருடா, நீ கவலைப்படாத, சிவா உனக்கு கிடைப்பான்றாங்க. எப்படி டாடி, நான் சொல்றதே சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருமா இல்லையா, அங்க வந்து அவன் ஒர்க் பண்ற எல்லா நேரமும் வந்து அவன் கூடவே நீ இருன்றாங்க, அவன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவனை உன் பக்கம் மட்டும்தான் வச்சுக்கணும்ன்றாங்க. குடும்பத்தை பத்தி, பெரியம்மா பத்தி, சிந்துவை பத்தி எதை பத்தியுமே அவன் யோசிக்க கூடாது, உன்னை பத்தி மட்டும்தான் அவன் யோசிக்கணும். அந்த மாதிரி ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பத்தி யோசிக்கிற மாதிரி நீ பண்ணிட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே டேடின்றாங்க. இனி நீ எந்த காரணத்தை கொண்டு கவலையே பட வேண்டாம் ஸ்னேகான்றாங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா, கண்டிப்பா நடக்கும் சரியா, அப்பா நான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் இருக்கிற முழு நேரமும் வந்து உன் கூட வச்சுக்கோ, வீட்டுக்கு அனுப்பாத, நீயே எல்லாமே கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சில பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகாமே அதை கேட்டு நான் நினைச்சுதான் பண்ணுவேன்றாங்க. அப்புறம் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சிட்டுன்னு சொல்லு சிந்து, என்ன விஷயம், ரொம்ப நன்றி, நீ மட்டும் என்ன நடந்திருக்கும் தெரியுமான்றாங்க. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா, ஐயோ இருக்கடி சிந்து, நீ டாக்டர் சாரை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்க உயிருக்குயிரா, ஆனா அவர் போக போக உன்னை புரிஞ்சு பாருன்றாங்க, உன்னுடைய காதலுமே தெரிஞ்சு பாருன்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், ரொம்ப நன்றி சிட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.